ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 11 லேப்ஸ் உடைய ஏபிஐக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம NI10ல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக 11 லேப்ஸ் வெப்சைட் போயிட்டு அதில் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேண்டிங் பேஜ் இதுதான். ஸோ இதில் லெஃப்ட் சைட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிரியேட் அண்ட் ஏபிஐ கீ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிரியேட் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெர்மிஷன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதில் என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் அதை நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஆக்சஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் கீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீ கிரியேட் ஆகிடும். அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ NI10ல் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிரியேட் க்ரெடென்ஷியல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 11 லேப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வரக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ. ஸோ இதில் உங்களோட ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போது உங்களுடைய ஏபிஐ கீ NI10ல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோவில் நான் ஒரு சேட் ட்ரிகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சேட் ட்ரிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 11 லேப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ 11 லேப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கெட் அ வாய்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய 11 லேப்ஸ் உடைய க்ரெடென்ஷியல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ரீசோர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்பீச் தான் நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ என்ன ஆப்ஷன் வாய்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் நோட்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் நோட ஃபஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த நோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் சேட் நோட. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து சேட் இன்புட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம டெக்ஸ்ட் இன்புட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆடியோ என்ன ப்ளே ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். Hi there, how are you? ஸோ இப்போ இந்த நீங்கள் ஆடியோவை கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த ஆடியோவை உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் 11 லேப்ஸ் ஏபிஐக்கு கிரியேட் பண்ணுறதும் அதை எப்படி NI10ல் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.